ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வளமான வாழ்வியல். எங்கள் அம்மா சூப்பராக முருங்கைக்கீரை சாம்பார் வைப்பாங்க. அது எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல முருங்கைக்கீரையை செலக்ட் பண்ணிக்கணும். கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். பூச்சி எல்லாம் மஞ்சள் இலைலாம் இல்லாமல் வாங்கிக்கணும். கீரை ஆயிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதில் மஞ்சள் இலை இல்லை ஏதாவது பூச்சி இலை இருந்தால் அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்படி கீரையை நல்லா உருவிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை எடுத்தால் இப்படி காம்பு வரும். அதை நம்ம கிள்ளி போட்டுடலாம். கீரையை மட்டும் எடுத்து போட்டுக்கணும். கீரையை ஆஞ்சதுக்கு அப்புறமா ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்க போகிறோம். தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கணும். இங்கே நாங்கள் ஒரு கையளவு பருப்பு போட்டிருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த குக்கரை மூடி 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விடணும். இப்போ மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்கு 6லேருந்து 7 தேங்காய் பத்தை எடுத்துக்கிறோம். மிளகு, சீரகம் கலந்தது 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பூண்டு பல்லு 4லேருந்து 5 இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். இதை அரைச்சதுக்கு அப்புறமா 4 சின்ன தக்காளி சேர்த்து இன்னும் நல்லா அரைச்சிக்க போறோம். ஒரு பெரிய பேன் எடுத்துக்கலாம். லைட்டா சூடானதும் அதுல கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மிதமான சூடானதும் ஏற்கனவே நம்ம கலந்து வச்சிருக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, சீரகம் இது எல்லாமே இதுல சேர்த்துக்க போறோம். கட் பண்ணி வச்சிருக்க 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்ப இதுல நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கிக்க போறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வேக வச்சிருக்க பருப்பை இதுல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்மளுக்கு சாம்பாரோட திக்னஸ் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். சாம்பார் கொஞ்சம் திக்கா வேணும்னா தண்ணியை கம்மியா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா இப்போ அலசி வச்ச கீரையை நிறைய இதில் சேர்த்துக்க போகிறோம். கீரை நிறைய சேர்த்துக்கணும். முருங்கைக்கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம தேங்காயும் தக்காளியும் இதில் சேர்த்துருக்கோம். கீரை சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப வேக விடக்கூடாது. கீரை பச்சை கலர்ல இருக்கணும். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ முருங்கைக்கீரை பொரியலாக சாப்பிடும் போது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அது ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி சாம்பாராக செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா இந்த சாம்பார் செஞ்சாங்கன்னா வேற எந்த காய் அப்பளம் எதுவுமே வச்சுக்க மாட்டோம். அந்த கீரையே வச்சு நாங்கள் பிசைஞ்சு சாப்பிட்ருவோம். அந்த அளவுக்கு இந்த சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கட்டாயம் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த கீரை சாம்பாரை நீங்க சாதத்து கூட சாப்பிடலாம், இட்லி, தோசை எது கூட வேணாலும் சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல். பை.